ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தங்கள் நாட்டு பகுதிகளை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ரஷ்யா கொடுப்பதை வாங்க முடியாது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் யோசனையை நிராகரித்த யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. பிற நாடுகள் பொறாமைப்படும் வேகத்தில் இந்தியா வளர்கிறது. பெங்களூருவில் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சேவைகளை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பெருமிதம். வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்களும் இணைய பிரத்யேக வலைதள பக்கத்தை தொடங்கிய காங்கிரஸ். ஜனநாயகம் காப்பதற்கான தங்கள் முயற்சியில் இணைய பொதுமக்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. வாக்கு திருட்டு புகார் கூறியிருந்த ராகுல் காந்திக்கு கர்நாடகா தலைமை தேர்தல் ஆணையர் நோட்டீஸ். குற்றச்சாட்டு முன்வைத்த போது காண்பித்த ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவு. பூம்புகாரில் ராமதாஸ் தலைமையில் பாமக மகளிர் மாநாடு. மனைவி சரஸ்வதி, மூத்த மகள் காந்திமதி, பேரன் சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பூம்புகாரில் நடக்கும் பாமக மகளிர் மாநாட்டில் தனது பலத்தை நிரூபிப்பாரா ராமதாஸ்? மாநாட்டில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை எதிர்பார்த்து தொண்டர்கள் காத்திருப்பு. பூம்புகாரில் பாமக மகளிர் மாநாடு நடக்கும் இடத்தில் கனமழை. இருக்கைகளை தலையில் வைத்து மாநாட்டை பார்வையிடும் தொண்டர்கள். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, உளுந்தூர்பேட்டை, விருத்தாசலத்தில் பலத்த மழை. ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மதுரை மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் அவதி. பாஜகவின் புதிய நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் ஆலோசனை. ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானப்படுத்துவது தொடர்பாக கருத்து கேட்டதாக தகவல். கோவையில் சாலை வலம் சென்ற முதல்வர் MK ஸ்டாலின். தொண்டர்கள், பொதுமக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. நாட்டாக்குடியில் நடந்த 3 கொலைகளை கண்டும் காணாமல் இருப்பதாக திமுக அரசுக்கு கண்டனம். சிவகங்கையில் வரும் 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பழனிசாமி அறிவிப்பு. சென்னையில் தூய்மைப் பணியாளர்களுடன் நடைபெற்ற 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் திமுக அரசுக்கு என்ன தயக்கம்? சென்னையில் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட பின் சீமான் கேள்வி. நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீங்க 2021 தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அறிக்கை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம். எல்லாத்துலேயுமே புதுசாக இல்லை. பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது, சம வேலை சம ஊதியம் கேட்டது, எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.